லைன்ஸ் 2 என்று அழைக்கப்படும் நிலக்கரி சுரங்கத்திற்கு முன்பாக பணி ஊழியர்கள் போராட்டம். நீ உன் கதையை கண்டினியூ பண்ண. நான் என்னவும் பேசிட்டு இருக்கேன், நீ நியூஸ் பேப்பர் படிச்சிட்டேனா? ஹேண்டி வேற பின்ன உலகத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? பாரு நம்ம ஊர்லயே என்னென்னலாம் நடக்குதுன்னு. இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்து சொந்த நலம் சொந்த ஊர்னு கொடுத்தவங்களுக்கு கூட இங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நாம சொல்லி மட்டுமா மாறப்போகுது? நீ என்ன புல் ஸ்டாப் வச்ச மாதிரி நிறுத்திட்ட? நீ உன் கதையை கண்டினியூ பண்ண. நீ கோபத்துல இருந்த சொம்பால தூக்கி அடிச்சிட்ட. அப்புறம் கண்டினியூ பண்ண. அதான் சொல்றேன்லடி, நான் தான் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்கேன் போல. புரிஞ்சா சரிதான். சர்ச்சையில் பிரபல தொழிலதிபரின் மகன். இதுதான் காசு பணம் இருந்துட்டா போதுமே. என்னடி பாத்தியா, நம்ம ஊர்லயே ஏதோ பெரிய தொழிலதிபரோட பையனா. என்னவா? சொல்றேனே, ஹோட்டல் தாஜ்ல ஏதோ போதை பொருள் பயன்படுத்தி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களாம். பத்தாததுக்கு ஏதோ அவங்க கம்பெனில ஒர்க் பண்ற பொண்ணு கூடவே நெருக்கமா இருந்த மாதிரியும், அதனால ஏதோ சர்ச்சை அப்படின்னு போட்டிருக்கான். என்னது, இப்படியேவா மொட்டைய போட்டிருக்காங்க? யார் என்ன, பேர் என்ன, அந்த கம்பெனி பேர் என்ன, அதெல்லாம் எதுவும் போடலையா? அதான் சொல்றேன்ல, பணம் இருந்துட்டா போதும். இது மட்டும்தான் நியூஸா வெளியே வந்திருக்கு. யார் என்ன, கம்பெனி பேர் என்ன, அந்த பையன் யாரு, இதெல்லாம் எதுவுமே வரல. ஏதோ பெயர் மாற்றம்னு சொல்லி அஜய்னு போட்டிருக்கானுங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கான். என்னவோ. அதுக்குள்ள மேடம்க்கு கால் வந்துருச்சா? யாரு, விஜய் அண்ணாவா? இல்லடி, ஏதோ புது நம்பரா இருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ டார்லிங். ஹோ, நீயா? அடடடே, பரவாயில்லையே. இந்த முறை சரியா நான் தானே கண்டுபிடிச்சிட்டேன். ஹே, என்ன வேணும் உனக்கு இப்போ? ஹே, என்னடியாச்சு? இரு காயத்ரி, இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், உன்ன மாதிரி நான் இல்ல. தேவையில்லாம எனக்கு கால் பண்ணி என்னையே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதேனே. அச்சோ தங்கம், இருமா. சொல்ல வர்றதையே முழுசா கேட்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? நீ என்ன பெருசா சொல்லிட போற? என்னவும் உளறிட்டு இருக்க போற? அதெல்லாம் எனக்கு கேட்டுட்டு இருக்கணும்னு இல்ல, சரியா? வை போன. அட இரு டார்லிங். நேத்துக்கு நீதானே டார்லிங் என்கிட்ட சவால் எல்லாம் விட்ட. நான் சீட் பண்ணிட்டேன், விஜய் நீ சொல்ற மாதிரி எல்லாம் என் கூட எங்கவும் வெளியே வந்துட மாட்டான், அப்படி இப்படின்னு. அப்ப மட்டும் இல்ல, நான் இப்பவும் அதான் சொல்றேன். பாவம், தப்பு கணக்கு போட்டுட்டே டார்லிங். என்ன உளறிட்டு இருக்க? உளறல, செல்லத்துக்கு சில விஷயத்த புரிய வைக்கணும்ல. நியூஸ் பேப்பர் இருக்கா? தினத்தந்தி நியூஸ் பேப்பரை எடுத்து அதுல 4வது பக்கத்தை திருப்பி பாரு. என்னது? திருப்பி பாருடா செல்லம். காயத்ரி, இது தினத்தந்தி நியூஸ் பேப்பர் தானே? 4வது பக்கத்தை எடு. 4வது பக்கத்துல தானே இருக்கேன். ஏண்டி? என்ன விஷயம் சொல்லு. பதறாத செல்லம், சொல்றேன். அதுல 2 ஹெட்லைன் தள்ளி கீழே பெரிய கொட்டு கொட்டு எழுத்துல சர்ச்சையில் பெரிய தொழிலதிபரின் மகன் இருக்கா? ஏதோ சர்ச்சையில் தொழிலதிபரின் மகன். அதுதானடி இப்ப படிச்சு காமிச்சேன். பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர இப்போ? அதுக்கும் நீ பேசிட்டு இருக்க அதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த தொழிலதிபரின் மகன் யாருன்னு தெரியுமா? இரு, வாயில சொன்னா எப்படி நம்ப போறது கிடையாது. சோ ஆதாரமே அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல செக் பண்ணி பாரு. என்னது? ஹலோ, என்னாச்சு அவளுக்கு? சத்யா, வாங்க, வந்துட்டீங்களா? உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சத்யா ஒரு நிமிஷம் டி, அவசரப்படாத. நான் என்ன சொல்றேன்னு காது கொடுத்து கேளு. இது வரைக்கும் கேட்டேன், கேட்டதுக்கு இப்போ நடு ரோட்ல நிக்கிறேன். இனிமேலும் கேட்கணுமா? சத்யா என்னடி பேசிட்டு இருக்க? எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? தெரியுமான்னு கேக்குறேன். எவ்வளவு நம்பினேன்னு தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல சுக்குநூறு ஆக்கிட்டேன். சத்யா என்னடி பேசுற? கிட்ட வராத ப்ளீஸ், கிட்ட வராத. சத்யா என்னடி? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுமா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. போதும், கேட்ட வரைக்கும் போதும். கேட்டுதான் இப்ப எப்படி நிக்கிறேன்?
என்னடி பேசிட்டு இருக்க? எல்லாத்தையும் அறக்குறையா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. இல்ல, இப்பதான் இப்பதான் முழுக்க முழுக்க உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு நம்பின தெரியுமா? செத்துட்டேன்டா நானு. செத்துட்டேன். என்னடா பண்ண உனக்கு? இதுக்குதான் என்ன சந்தேகப்படாத, என்ன நம்புனே ஏமாத்தினியா? எனக்கு கொன்னுட்டல, என்ன உயிரோட கொன்னுட்டலடா நீ. எதுக்குடா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? ஹேய் ஹே, இங்க பாரு சத்யா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. என்ன ஏதுனே தெரியாம நியூஸ் பேப்பர்ல அப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. ஆமா சத்யா, கொஞ்சம் அவசரப்படாம நாங்க சொல்றதை கேளு. அண்ணன் மேல எந்த தப்பும் கிடையாது. தெரியாம நியூஸ் பேப்பர்ல இந்த அளவுக்கு போட்டுருக்காடா. சரிங்க, சரி, நீங்க சொல்றது படியே ஏத்துக்கிறேன். ஆனா அண்ணன் மேகா கூட. சத்யா இல்லடி, ஏன்டி புரிஞ்சுக்க மாட்ற? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டாதான் உனக்கு என்னென்ன புரியும். அப்ப அந்த போட்டோ போயா என்ன? இப்ப என்ன நான் சொல்லுவேன்? அந்த போட்டோ நானே இல்ல, ஏன் இல்ல என்ன மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்வியா? அப்படி சொன்னா நான் நம்புறதுக்கு முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கதானே? என்ன நீ சொல்றதெல்லாம் தான் இவ்வளவு நாள நான் முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருந்திருக்கேன்ல. உன் லட்சணம் என்னன்னு இந்த நியூஸ் பேப்பர் காட்டுது. சத்யா, நீங்க யாரும் பேசக்கூடாது. பிரச்சனை இவனுக்கும் எனக்கும். நீங்க யாரு இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பாதிக்கப்பட்டது நானு. உங்க அண்ணன் இருக்க அண்ணத்துக்காக தயவு செய்து நான் ஒரு பொண்ணு தானே யோசிச்சு பாருங்க. நீயே சொல்ல, சின்ன வயசுல இருந்து நானும் உன் பின்னாடி சுத்தி சுத்தி எங்க போனாலும் என்ன லவ் பண்ணு நானும் உன் பின்னாடி வந்தேன். ஹேய், ஏண்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்ற? புரிஞ்சுக்கிட்டேன், அதான் சொல்றேன்ல, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன தயவு செய்து இதுக்கு மலைய முட்டாள்னு நினைச்சு ஏமாத்தாதீங்க. ஒவ்வொரு முறையும் நான் அதனை சந்தேகப்பட்டு சண்டை போடும் போதெல்லாம் புரிஞ்சுப்பேன், என் மேலதான் தப்பு இருக்கு, நான் தான் உன்னை வெயின சந்தேகப்படுறேன் அப்படின்னு. இவ்வளவு நாளும் என்ன ஏமாத்துறதுல உனக்கு அப்படி என்ன கிடைச்சிருச்சு? அதுக்கு தான் என்கிட்ட பழகுறேன்னு முன்னமே சொல்லிருக்க வேண்டியதானே? என்னடி என்ன பேசிட்டு இருக்க? என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? கொன்று வேண்டி ஒன்ன சத்யா வேண்டாம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வாட்டி நீ சொல்ல போய்தான். ஆனந்தி சும்மா இருந்துட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஒவ்வொரு வாட்டியும் உன்னை தப்பா சந்தேகப்பட்டுட்டேன்னு சொன்னல, இப்பவும் அதை தாண்டி பண்ணிட்டு இருக்க. அது எப்படி ஒரு விஷயம் உன் காதுக்கு வந்து அது உண்மையா பொய்யா என்ன ஏதுனே தெரிஞ்சுக்காம? அப்ப இது பொய். இனி மேல உன்னை நம்புறதுக்கு முட்டாள் கிடையாது. இனி ஏமாத்த நினைக்காத. ஹே நிறுத்தி, சும்மா மறுபடியும் அதே தப்ப பண்ணிக்கிட்டு. தப்பு என் மேல இல்லடி, அது புரிஞ்சுக்க. ஏன்டி இப்படி கொள்ற? நானா கொல்றேன்? ஏய், உன்னை நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு தெரியுமாடி? என்னவோ சொல்றியடி பைத்தியக்காரி மாதிரி. அதுக்குதான் நான் பழகுறேன்னா இல்ல எனக்கு புரியல. நான் நினைச்சா நீ சொல்ற மாதிரி என்னால 1000 விதத்துல இருக்க முடியும். அதுக்கான எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா நான் அப்படி இல்லடி. ஒடுத்தி பின்னாடி தானடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கேன். உன்கிட்ட விளையாட்டு தரமா என்னைக்காவது சில குறும்ப பண்ணிருக்கனே தவிர என்னைக்காவது தப்பான பார்வையிலையோ இல்ல தப்பான கண்ணோட்டத்திலயோ ஒன்னு தொட்டிருக்கேன் நானு. இல்ல உன் பக்கத்துலதான் அப்படி ஒரு எண்ணத்தோட நான் வந்திருக்கேனா? நான் அப்படி இல்லடி. ஏன் உனக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது? எவ்வளோ என்னவோ சொல்றேன், அதை கேட்டுக்கிட்டு வந்து இங்க இப்படி. இனி எல்லாம் இந்த நடிப்பை பார்த்து நான் ஏமாறுவேன்னு மட்டும் சத்தியமா நினைச்சிடாத. இப்ப சொல்றேன், உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் செத்தா கூட இனி உன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். விட்டுரு, போதும் விட்டுரு. ஏய் சத்யா,
முடியாதுடி. விடுடா என்ன. என்னால முடியாது. நீ நீ என்ன ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? கஷ்டமா இருக்குடா. இப்படி பண்ணாதீங்கடா. நீங்க ரெண்டு பேரும் தானடா எனக்கு எல்லாமே. நீங்க ரெண்டு பேருமே இப்படி சண்டை போட்டா எப்படிடா? சண்டை போடாதீங்கடா. எனக்கு சங்கடமா இருக்குடா. சங்கடம்டா. உங்களோட ஒரே சங்கடம்டா எனக்கு. ப்ளீஸ் என்ன விட்டு. ஹேய், நீ எனக்கானவடி. உன்னை விட்டுட்டு அப்படியெல்லாம் என்னால உன்னை விட முடியாது. என்ன ஆனாலும் சரி, உன்னை விட்டுட்டெல்லாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு வேண்டாம். விடுடா. ஹேய், எனக்கு நீ வேணுடி. சத்தியா வேண்டாம். இந்த விஷயத்துல எனக்கு கிறுக்கு பிடிக்க வைக்காத. சத்தியமா நிஜத்துக்கும் கிறுக்கனா மாறிடுவேன். என்னால நீ இல்லாமலாம் இருக்க முடியாது. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி. இதுக்கு எப்படி என்ன சித்திரவதை பண்ற? யார் நானாடி பண்ணிட்டு இருக்கா? நீதான் பண்ணிட்டு இருக்கா. வார்த்தையில கொள்ளாதடி. தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. சத்தியமா சொல்றேமா, நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுடி. புரிஞ்சுக்கடி, கஷ்டப்படுத்தாத. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் எந்த தப்பும் பண்ணலடி. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் இன்னும் அந்த பழைய சத்தியா கிடையாது. அவ்வளவு கேட்டேன் நேத்து நான் அவங்ககிட்ட. நான் என்ன சொன்னேன்? நான் வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு இல்ல எனக்கு ஆபீஸ் மட்டுமே தான் கதி, அங்க இருந்து நான் என்னால நகர கூட முடியாதுன்னு சொன்ன நீ எப்படி அந்த ஹோட்டலுக்கு போக முடிஞ்சது? இதுக்கு பதில் சொல்லு. ஹேய், முக்கியமான மீட்டிங்னு நினைச்சு போனேன்டி. துரோகிங்க. ஆனா கூடவே இருந்து இப்படி முதுகுல குத்துவாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடி. அங்க மீட்டிங் நடக்குதுன்னு போய் சொல்லி வர வச்சது, ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்தது, நான் மயக்கமானது, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்தது எதுவுமே இப்ப வரைக்கும் எனக்கு கனவு மாதிரி இருக்குடி. எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நடக்கல, நானா பண்ணல. நம்பி ஏமாந்தது வரைக்கும் போதும். என்ன விட்டு ப்ளீஸ். நான் உங்ககிட்ட இப்ப அப்படி என்ன கேக்குறேன்? என்ன விட்டு. நீ என்ன மாதிரி எல்லாம் நினைக்கிறியோ அந்த மாதிரி இரு. தயவு செய்து என்ன விட்டு. என்ன வேணா சொல்ல, நான் பண்றேன். இது ஒன்ன தவிர விட்டுன்னு மட்டும் சொல்லாத சத்யா. சத்தியமா உயிரே போற மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே செத்துட்டேனே, அதுக்கு என்ன சொல்ல போற? முத கையை விடு. முடியாது. என்ன கொன்னுட்ட நீ. என்ன உயிரோடவே கொன்னுட்ட நீ. இப்ப விட போறியா இல்லையா? முடியாதுரி. எனக்கு நீ வேணும் சத்யா. அப்படியெல்லாம் என்னால உன்னை விட்டுற முடியாது. இருக்க கொஞ்சம் நெஞ்ச உயிரையும் எடுக்கணும்னு பாக்குறியா? இப்ப மட்டும் நீ விடல, என்னதாவது இங்க இருக்கிறத எடுத்து குத்திக்கிட்டு நான் செத்து போயிருவேன் இங்கேயே. என்னடி? விளையாட்டுக்கு சொல்றேன்லாம் நினைக்காத. சத்தியமா சொல்றேன். இப்போ நீ வெற்றியா இல்லையா? சத்யா, இன்னும் ஒண்ணு சொல்றேன். இதோட உனக்கும் எனக்கும் உள்ளது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி நீ யாரோ நான் யாரோ தான். இனி எப்பவும் நான் இருக்க திசை பக்கம் கூட வந்துடாத. அந்த அளவுக்கு உன்னை நான் வெறுக்கிறேன். இந்த உலகத்திலே நான் இப்ப வெறுக்கிற ஒரு ஆள்னா அது நீ மட்டும்தான். நீ இல்லனா நான் என்ன ஆகுவனே தெரியாதுடி. எனக்கு இப்பவே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஆல்ரெடி பிடிக்க வச்சிட்டு நீ. உண்மையாவே சொல்றேன். இதுக்கு மேற்பட்ட என்ன நீ வற்புறுத்தனன்னு வச்சுக்கோயேன், என்ன உயிரோட கூட விட்டு வைக்க நீ விரும்பலன்னு அர்த்தம். ஏமா இப்படி பேசுற? உண்மையதான் சொல்றேன். இப்ப மட்டும் நீ என்ன விடலன்னு வச்சுக்கோயேன், உண்மையாவே அதான் அர்த்தம். இதுக்கு மேற்பட்டு எங்க மூஞ்சில முடிக்காத. சத்தியம் போகாதடி, இருடி. யோ, என்னையா பிரச்சனை உனக்கு? யோ, இங்க பாரு, அந்த பிள்ளைய மட்டும் இப்ப ஆட்டோல ஏத்துனா ஆட்டோவை தீ வச்சு கொளுத்திடுவோம் பாத்துக்க. தீ வச்சு கொளுத்துவியா? ஆமா. யார் ஆட்டோவை யாருடா கொளுத்துறது? சரி விடு, ரொம்ப கோவப்படுற. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். அந்த பிள்ளைய மட்டும் நீ ஆட்டோல ஏத்துனேன்னு வச்சுக்கையா. என்ன ஆங்குறான்? ஒருவேளை டீலுக்கு ஒத்துப்பட்டு வருவானோ? அந்த பிள்ளைய மட்டும் இப்ப நீ ஆட்டோல ஏத்துனேன்னு வச்சுக்கையா. ஏத்துனா என்ன பண்ணுவ? ஏத்துனேன்னு வச்சுக்கையா, உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். உன் ஆட்டோ வண்டி டயர்ல இருக்க காத்த பிடிங்கி விட்டுருவேன். அப்படிதான். சரின்னு மெண்டல் கிறுக்கு பையல வந்து மாட்டிருக்கான் பாரு. ஐயா பரா, நான் பாக்குற கொன்னாமணி ரெட்டி நோண்டி போடுவேன். அந்த பிள்ளைய ஏத்திருவேன் நீ ஆட்டோல. அந்த பிள்ளை என்கிட்ட சவாரிக்கு வந்த பிள்ளை. அந்த பிள்ளைய நான் ஏத்ததான் செய்வேன். நீ சொல்றதுன்றதுக்குலாம் ஏத்தாம இருக்க முடியாது. ஏத்த கூடாதுன்னா கூடாதுதான். மீறி ஏத்துன ஆட்டோ அடிச்சு நொறுக்கி விடுவேன் பாத்துக்க. ஆட்டோ நொறுக்குவியா? ஆமா, கைய கத்தி கம்பு வீச்சுடா எனக்கு. ஓங்கி ஒரு அடி அடிச்சேன். 1.5 டன் வெயிட்டா எனக்கு.
பாக்குறியா பாக்குறியா? ஐய இது என்னன்னு மெண்டல் பயலுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் இருக்கு. இங்க பாரு, தேவெல்லாம் பேசக்கூடாது. வேணா அந்த பிள்ளைகிட்ட சொல்லி நீ நிப்பாட்டிக்க. என்னாலாம் ஆட்டோல ஏத்தாம இருக்க முடியாது. வரட்டும் என்ன மீறி ஏறிடுமா அந்த பிள்ளை? அது அங்க பார்த்து கேளு. போய சொம்பு, எங்களுக்கு என்ன பயமா? ஏன்னா ஆட்டோலாம் ஏறக்கூடாது, போய் கார்ல உட்காருப்போ. என்ன சண்டைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். சும்மா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி மரியாதை வழிய விட்டுற. இது மூஞ்சி உடைப்பியா? இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்க. மூஞ்சி பார்க்க நல்லா இல்லாதனாலதான் உடைப்பங்குது. ஏய் என்ன லந்தா, இங்க பாரு, உனக்கு லாஸ்ட் சான்ஸ். அண்ணன் சொல்றேன், குடுகுடுன்னு ஓடி போய் கார்ல உட்காரு. நான் இந்த டகர டப்பா தலையின கவனிச்சுக்கிட்டு வரேன். நீ போய் வண்டியில உட்காருப்போ. யாரு டகர டப்பா? இந்தா நிக்குதே, இதான் டகர டப்பா. என் லட்சுமி உனக்கு டகர டப்பாவா? எங்க என்னை தாண்டி என் லட்சுமி மேல கைய வச்சு பாரு. யோ, நான் சொன்னது இந்த டகர டப்பாவ. லட்சுமி மேல கை வைக்கிற அளவுக்குலாம் நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்துலாம் வரல. யோ, ஏன் ஆட்டோதான் ஏன் லட்சுமி? இப்ப வழி விட போறியா நீ? எது? ஏய் இந்தா நீங்க வண்டி எடுங்கன்னு சீக்கிரம். பாப்பா, நீங்க உள்ள உட்காருங்க. டேய் டேய், என்ன திமிரு புடிச்சு போகுது பாத்தியா? இது ஒருத்தன் இவ்வளவு இங்க செத்துக்கிட்டு இருக்கான். சத்யா வா மச்சான் வா. பாத்தியாட அந்த பிள்ளை என்ன திமிரு பிடிச்சு போயிட்டு இருக்குன்னு? நீ சொல்றத கேட்காம யாரோ என்னவோ சொல்லிட்டானே. அந்த பிள்ளைக்கு அவ்வளவு திமிரு இருக்க. நீ ஓன மட்டும் சொல்லு மச்சான். அந்த பிள்ளை மூஞ்சி அடிச்சு உடைச்சிடுறான். என்னது? ஓ அப்படி சொல்லு மச்சான். அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஹோட்டிங் கண்ணு முன்னாடி நிக்காத சொல்லிட்டேன். அவ போறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? செத்துறாத, போயிடு. சத்யா என்னங்க 9 o'clock தானே வீடியோ வரும்னு சொல்லியிருந்தீங்க, இப்போவே போட்டிருக்கீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, 9 o'clock தான் போடணும்னு நினச்சேன். 9 o'clock போடும்போது கொஞ்சம் லாங் வீடியோவாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ போட்டதுக்கு ரீசன் வந்து மார்னிங்லேருந்து இங்கே கரண்ட்டே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தேன். பேலன்ஸ் சீன்ஸ் எடுக்க முடியாத மாதிரி தெரியல. நான் நேற்றுக்கு ஃபுல்லாக உட்கார்ந்து அடுத்து ஒரு 2-3 எபிசோட்க்கு தேவையான ஃப்ரேம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுட்டேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. பட் இன்னைக்கு பார்த்தா கரண்ட் இல்லை. நான் எப்படியே வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இருக்கிற மொபைலில் இருக்க சார்ஜும் போயிடும். இப்போவும் கூட மொபைலில் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் பவர் பேங்க் யூஸ் பண்ணி எப்படியோ வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ வீடியோ ஷார்ட்டாக இருக்கனால நினைக்காதீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கொஞ்சம் சோகமாக இருக்க சீன் பார்த்தீங்களா? இப்போ இதில் பாதி கட் பண்ணி நாளைக்கு வச்சு அடுத்த நாள் வச்சு இப்படியே போட்டுகிட்டே இருந்தால் அது ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் லாங் வீடியோவாக கொடுத்து ஒரு 4-5 எபிசோடில் முடிக்கணும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு அப்படி ஆகிட்டு. பட் ஓகே, நாளையிலேருந்து வர்றது எபிசோட்லலாம் கொஞ்சம் லாங்காக போட்டு நம்ம ஒரு 5-6 எபிசோட்குள்ளே முடிச்சிடலாம். அதாவது இந்த சோகமாக போகிறதெல்லாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 10, ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கு மேலே சோகமாக போகாதானே. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். லவ்வில் 2 பேர் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா அந்த லவ்வில் ஒரு பெயின் தரும்ல, எனக்கு தெரிலங்க. அந்த பெயின் கூட எனக்கு தெரிஞ்சு நல்லா தான், எனக்கு அந்த ஃபீல் வந்து நல்லா தான் இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்து வர எபிசோட்ஸில் அவங்க என்னென்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். தெரில, அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு. எப்படி எடுத்துக்கிட்டாலும் நான் எடுத்து தானே ஆகணும். ஒருத்தவங்க கூட சொல்லியிருந்தாங்க, இது உங்களோட ஸ்டோரி தானே, நீங்கள் ஏன் எல்லாருக்கிட்டும் கேட்டு பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னது மாதிரி தோணுதோ அந்த மாதிரி எடுங்கன்னு. நானும் அதுக்கப்புறம் யோசிச்சேன்தான். என்னன்னா, எப்படியும் நான் ஒரு 5-6 எபிசோட்க்கு கொஞ்சம் நெகட்டிவாக உங்களுக்கு போகிறது மாதிரி இருந்துச்சுன்னா என்னை திட்டு செய்வீங்க. அந்த 5-6 எபிசோட்க்கு அவ்வளோதானே. அதுக்கப்புறம் நான் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், எல்லாரும் அதை மறந்துடுவீங்க. ஸோ நான் நினச்ச மாதிரியே எடுக்கிறேன். ஒரு 5-6 எபிசோட்க்கு பொறுத்துக்கோங்கண்ணே. ஓகே, பாய்.